ஓம் வம் வாராகி நமோ நமக. இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். குபேரருக்கு உரிய நாளில் இன்னைக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது. இன்னைக்கு இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் வைக்கிறதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கிற தரித்திரம், விரய செலவு இதெல்லாம் நீங்கி பண வரவு ஏற்படும். அது என்னன்னு பார்க்கலாம். வழிபாட்டு முறைக்கு நமக்கு ஒரு 5 ரூபாய் காயினும் ஒரு பேஸ்ட்டும் தேவை. அந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இந்த 3 மிக்ஸ் பண்ணது தான். மஞ்சள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது குருவோட காரகத்துவம் அதிகம் கொண்டது. சுக்கிரனுக்கு உண்டான ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், அந்த 2 காம்பினேஷன் சுக்கிரனோட காரகத்துவம் அதிகமானது. இது 2ம் சேர்றப்ப நமக்கு பண வரவு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நமக்கு நிலையான ஒரு சிந்தனை, மன வலிமை இது ஏற்படும். ஸோ இந்த இந்த காம்பினேஷனில் நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அண்ட் பலனும் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 5 ரூபாய் காயினில் இந்த பேஸ்ட்டில் ஒரு திலகம் மாதிரி வச்சுட்டு அந்த 5 ரூபாய் காயினை நம்ம அரிசிலேயோ இல்லைன்னா நம்ம பீரோவிலையோ நம்ம பணம் எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு வாராகி தாயை முழு மன நம்பிக்கையோட நம்ம வீட்டில் இருக்கிற கடன் சுமையெல்லாம் தீரணும், புதிய பண வரவு உண்டாகணும், செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த காயின்ஸ் அங்கேயே வச்சிடணும். இதை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மாற்றலாம், இல்லைன்னா இதே காயினை கூட வச்சுக்கலாம். இந்த காயினை நம்ம காசு வச்சிருக்கிறதோட வச்சுட்டு நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம வீட்டில் செல்வம் திடீர் செல்வ வரவு உண்டாகும், பணம் அதிகரிக்கும், விரைய செலவு குறையும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.